அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்னைக்கு ஷஷ்டி லாஸ்ட் நாள். நான் விரதம் இருக்கலைங்க. இன்றைக்கி மட்டும்தான் இருக்கலாமே, இன்ன வரைக்கும் இருந்ததில்லை. ஃபஸ்ட் டைமாக இருக்கிறேன். சரி, இன்றைக்கி மதியம் தக்காளி ரைஸ் பண்ணலான்னு, தக்காளி சாதம் பண்ணலான்னு நினச்சேங்க. அதுக்காக சரி உங்ககிட்ட அப்படியே காமிச்சிடலான்னு. அதுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பூர்ண ஆயில் தான் ஊற்றிருக்கேன். எப்படியுமே பிரியாணி தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் பட்டை கிராம்பு போட்டிருக்கேங்க. கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் என்னென்ன போடணும்னு சொல்கிறேன். பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் ஒரு 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அது போடுறேன். இது வந்து ஒரு 200 கிராம் அரிசிக்கு நான் பண்ணுறேங்க. பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெறும் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். வெறும் பூண்டு, இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாம். வெறும் பூண்டு தான் இடித்து வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். சோம்பெல்லாம் நான் பவுடராகவே நுணுக்கி வச்சுப்பேங்க. இது கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்க பூண்டு கரிசாகுலேயும் கொஞ்சம் சோம்பு தூள் போட்டுக்கோங்க. நான் 200 கிராம் அரிசிக்கு தான் பண்ணுறேன். ரொம்ப ஈஸிங்க. இது நல்லா வதங்கின பிறகு அந்த பூண்டு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். ஒரு 2 பெரிய வெங்காயம், ஓகேங்களா, நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் கட் பண்ணி அந்த மூக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு உதுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும் கலரு. அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி ரைஸ்னால கொஞ்சம் தக்காளி தூக்கலாக தாங்க இருக்கணும். 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது 200 கிராம் அரிசிக்கு தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்க மாதிரி இருந்தால் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். அதனால நான் 4 தக்காளி போட்டுக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3 தக்காளி அப்படி கூட போட்டுக்கலாம். இதில் நான் வேறு எதுவுமே போட போகிறதில்லைங்க. வெறும் மல்லித்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் தான் போடுவேங்க. சப்போஸ் உங்களுக்கு கரம் மசாலா அந்த பட்டை கிராம்பு தான் போட்டிருக்கோம், அது பத்தலைன்னா சுருள் பட்டை போடாதீங்க. பட்டையாக இருக்குது பாருங்கள் பட்டை, அது போடுங்க. அதுதான் எப்போவுமே நான் போடுவேன். இல்லைன்னா அந்த சுருள் பட்டை வந்து ரொம்ப காடியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்மெல்லு. இப்போ கொஞ்சம் போட்டு கிளறிட்டேன். கொஞ்சம் வதங்கட்டும். எனக்கு இதை எடிட் பண்ணியெல்லாம் போட தெரியாதுங்க, அப்படியே ஃபுல் வீடியோவாக தான் எடுக்கிறேன். இது கொஞ்சம் தக்காளியெல்லாம் வதங்கின பிறகு சும்மா 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மல்லித்தூள். இது வதங்கின பிறகு $200 கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் மேலே திரண்டு வருது பாருங்கள். 200 கிராம் அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் எங்கள் வீட்டு அரிசிக்கு நான் ஒரு டம்ளர் அரிசி போட்டால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். உங்கள் வீட்டு அரிசிக்கு எவ்வளவோ அதெல்லாம் பார்த்து தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் உங்கள் வீட்டில் என்னென்ன எவ்வளோ விசில் விடுவீங்களோ அது மாதிரி விட்டு இறக்கிடுங்க. தக்காளி சாதம் தயார். ரொம்ப நல்லா இருக்குங்க. பாய்.